அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வருகின்ற அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு, அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்திப்பதோடு பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாகவே சூரியன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய அமைப்பு என்பது அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் இணைந்திருக்கிறார். அவருடன் சுக்கிரன் இந்த தருணத்தில் சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் சூரியனுடன் இணைகிறாருங்க. அதே வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் வருடத்தில் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் இந்த தருணம் என்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் போது நிகழக்கூடிய இந்த அமாவாசையில் மிக சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பொதுவாகவே தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம், சிரமம், வெளியில் சொல்ல முடியாத அவமானம், பல்வேறு வகையில மன வருத்தம், வேதனை, கஷ்டம், சிரமம், துன்பம், துயரம் என பல நிறைந்திருந்தாலும் அவை அனைத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கலங்கி நிற்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது போன்ற சிரமங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக தோஷம் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பல தோஷங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒன்றாக பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷத்தினாலும் பல சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்துல மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனும் 6இல் இணைந்திருக்கிறார். 3 கிரகநிலைகள் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பது அதிரடியான பல மாற்றங்களுக்கு நிச்சயமாக வழிவகை செய்ய போகிறது. இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு இருப்பது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நினைத்த மாத்திரமே, நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் பல பணிகளில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்வதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலம் வரும்போது அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார். சனி ராகு 3ஆம் இடத்தை வலு சேர்ப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட 9இல் அமரப்போகிறார் மிக விரைவில். எனவே செவ்வாயின் அமைப்பால் விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்.
இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முன்னோர் நினைத்து வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். பித்ரு தேவதையின் அருள் நிறைவாக கிடைப்பதால் மகத்தான திடீர் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதற்கு பிறகு இறை வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். இறை வழிபாட்டுக்கு முன்னதாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த அமாவாசை விரத வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மதியம் தலைவாழை இலை போட்டு உணவை படையல் செய்ய வேண்டும். உணவை படைப்பதன் மூலம் பித்ருக்களின் மகிழ்ச்சியால் மனநிறைவால் அளவற்ற முறையில் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போது குடும்பத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களை விட்டு உறுதியாகவே விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி விரைவாக சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல இனிமையான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். வேலையில்லா சூழ்நிலை வருமானம் இல்லா சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் முன்னேற்ற வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளாக வந்து சேரும். தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க. புதிய வீடு, நிலம், வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். தேவதையின் அருள் நிறைவாக கிடைப்பதால் பித்ரு தேவதையின் அருள் நிறைவாக கிடைப்பதால் பல சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக விலகும். இந்த நாளை தவற விட்டுவிட வேண்டாம். அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிப்பதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும். அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதாலும் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, நான் அன்னதானம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக மகத்தான புண்ணியம் தங்களுக்கு உண்டு. ஆனால் பித்ரு கர்மா முற்றிலுமாக நீங்குகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். எனவே பித்ரு கர்மாவை நீங்கக்கூடிய வகையில் அன்னதானம் கொடுப்பது இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம்.